யாரோ அவங்க உங்க கான்வர்சேஷனா சீக்ரெட்டா கேட்டுட்டு இருந்தாங்க. அது நான் தான். நான் அவங்கள உங்க கான்வர்சேஷனை முழுசா கேட்டிருக்கு. அவ, டீச்சர், நீங்க நம்ம கிட்ட நம்பிக்கை வச்சிருக்கிறதால தான் வேற கிளாஸோட காம்பீட் பண்ண சொல்றீங்களான்னு சொல்றான். அகாடமி முழுக்க பஸ்ஸிங்கா இருந்துச்சு. ஹால்வேஸ்ல விஸ்பர்ஸ், கத்தலாம் மறைஞ்சிருச்சு. நியூஸ் கேட்டிங்களா? கிளாஸ் எக்ஸ் அண்ட் கிளாஸ் ஒய் ஹெட் டு ஹெட் போக போறாங்க. போய் பாப்போம். வெயிட், கிளாஸ் எக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டேலயே பாதி ஸ்டூடெண்ட்ஸ் குவிட் பண்ண ட்ரை பண்ணனுங்க இல்லையா? யா, அவங்கள உங்க டீச்சரோட ஐ கான்டாக்ட்ல இருக்கிறது கூட பயங்கரம். ஆனா அப்போதான் ரியல் பீஸ் ஆஃப் காசிப் வந்துச்சு. அது ஸ்டூடெண்ட் பாடியில ஷாக் வேவ்ஸா அனுப்புச்சு. அண்ட் பெஸ்ட் பார்ட், இது பிராகிங் ரைட்ஸ் பத்தி மட்டும் இல்ல, ப்ரொஃபசர் யூஜினோட டேட் தான் ஸ்டேக்ல இருக்கு. அதே நேரத்துல நிக்கா டாட் அவன் கிளாஸ் ரூம்க்கு ஒரு வேர்ல் விண்ட் மாதிரி டோரை டிராமாட்டிக்கா ஓபன் பண்ணி உள்ள வந்தான். நீங்க எல்லாரும் ஆல்ரெடி இங்க இருக்கீங்களா? உள்ள அவனோட 4 க்ளோசஸ்ட் கிளாஸ்மேட்ஸ் சர்ப்ரைஸா பார்த்தாங்க. டோல்சே லேசிலி அவனோட டெஸ்க்ல படுத்து யான் பண்ண. நீ இத எமர்ஜென்சின்னு சொன்ன. சோ நான் வந்தேன். என்ன நடக்குது? ஆஞ்சலினா அவளோட ஐஸ் ப்ளூ ஹேரை ஸ்மர்க்கோட ட்விஸ்ட் பண்ணி சை பண்ண. எனக்கு டின்னர் பிளான்ஸ் இருக்கு, சோ இது சீக்கிரம் முடியணும். நாச்சிருச்சான். நான் நம்புறேன் நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. நம்ம கிளாஸ் வைக்கு எதிரா போக போறோம். ஆஞ்சலினா ஷ்ரக் பண்ணினா. ஆமா, டீச்சர் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஆனா அதை விட நிறைய இருக்கும் இல்லையா? நீக்கோ கொஞ்சம் கிட்ட வந்து குரலை தாழ்த்தி ரகசியமா பேசினான். இது நீங்க கேட்க மாட்டிருப்பீங்க. நம்ம தோத்தா ப்ரொஃபசர் யூஜின் ஒரு டேட்க்கு போக போறார். ரூம் சைலண்ட் ஆகிச்சு. கண்ணு விருந்து வாய் திறந்து. வெயிட், என்ன? டோல்சே குரல் வழுக்காம கேட்டா. ஆஞ்சலினா நம்பாம சிரிச்சா. ஹஹா, வெயிட், நீ சீரியஸா? நீ எதுவும் கேட்டு தப்பா புரிஞ்சுக்கல இல்லனா நினைச்சு பாத்திருக்கியா? நான் கை கட்டிக்கிட்டு நெஞ்ச நிமித்தினா. நான் டாட்டுங்கிறனா பொய் சொல்ல மாட்டேன். நானும் அவங்க பேசுறத கேட்டுட்டேன். மைக்கேல் அதிகமா குவாய்ட்டா இருப்பான், அவன் பர்க்டப்பானா. நம்ம டீச்சர் கூட ஒரு டேட்டா? டோல்சே ஒரு டீஸ் கிரினோட சேர்த்துக்கிட்டா. டெக்னிக்கலி வேற செக்ஸோட வெளியே சாப்பிடுறது ஒரு டேட் தான் இல்லையா? ஆனா ப்ரொஃபசர் யூஜின் பத்தி இப்படி ஒரு விஷயத்தை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஆஞ்சலினா கவலையோட சொன்னான். உண்மைதான், நான் எப்பவும் அவனை ஒரு லோன் வுல்ஃபா நினைச்சேன். நீக்கோ அவன் கைய அடிச்சு. அப்போ ப்ரொஃபசர் கிறிஸ் டோட்டலி ஸ்னாப் ஆனாங்க. கிளாஸ் எக்ஸ் ஜெயிச்சா நீ என் முகத்துல மறுபடியும் தோன்றாதன்னு சொன்னாங்க. அதுக்கு அர்த்தம் ப்ரொஃபசர் யூஜின் நம்மள நம்புறார். நம்ம எல்லாரும் பண்ண வேண்டியதுதான் அவனை பெருமைப்படுத்தணும். சோ பேசிக்கலி நம்ம தோக்க கூடாது. புரிஞ்சுதான்? மைக்கேலோட கண்ணு மின்னுச்சு. ஓகே, நான் டேட் பத்தி கியூரியஸா இருக்கேன். ஆனா நம்ம கிளாஸ் வைக்கிட்ட தோக்க கூடாது. ஏன்? நம்ம ப்ரொஃபசரை தலகாம விடக்கூடாது. ஆஞ்சலினா சிரிச்சா. மைக்கேலோட ஃபிஸ்ட்கள்ல ஸ்பார்க்ஸ் அடிக்க ஸ்டார்ட் பண்றத பாத்துட்டு. ஓ, உன் ஃபிஸ்ட்கள் லிட்டரலி ஸ்பார்க்கிங்கா இருக்கு. காம் டவுன். அதே நேரத்துல ப்ரொஃபசர் கிறிஸ் ட்ரெய்னிங் கிரவுண்ட்ஸ் பக்கத்துல நின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கூடுறத பாத்துட்டு இருந்தாங்க. அவ சை பண்ணினா. இந்த நாள் முழுக்க விஷயங்கள் ரொம்ப அவுட் ஆஃப் ஹேண்ட் போயிருச்சு. அவளுக்கு எதிரா ப்ரொஃபசர் யூஜின் அவனோட நார்மல் அன்ரீடபிள் எக்ஸ்பிரஷனோட நெருங்கினா. கிறிஸ் அவங்க கிளாஸஸ்க்கு நடுல இருக்கிற வித்தியாசத்தை கவனிச்சான். ஜஸ்ட் அந்த நம்பர்ஸ் கேப்ப பாரு, இது பேலன்ஸ் ஆயிருக்கிற வழி இல்ல. யூஜின் முதல்ல பேசினா. உங்களுக்கு மேட்ச் ஃபார்மேட் பத்தி தெரியுமா? 1-on-1 டியூவல்ஸ். ஃபர்ஸ்ட் டீம் 3 வின் எடுத்தா அவங்க தான் ஜெயிப்பாங்க. கிறிஸ் ஸ்காஃப் பண்ணினா. என்ன ஒரு ஹேசல், எல்லாரும் ஒன்னா சண்டை போட்டிருந்தா சீக்கிரம் முடிஞ்சிருந்தோம் இல்லையா? யூஜின் அவன் தலையலாட்டினா. அவங்களுக்கு டீம் பேட்டில்ஸ சொல்லித்தர இன்னும் ரொம்ப சீக்கிரம். ஓ, என் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி காம்போ அட்டாக்ஸ கண்ணு சிமிட்டாம பண்றாங்க. அந்த மெயின் கேரக்டர் பஃப் ரிடிகுலஸ். இப்போ உங்க முதல் ஃபைட்டரை சூஸ் பண்ணுங்க. கிறிஸ் ஹெசிடேட் பண்ணல. ரொம்ப யோசிக்க தேவையில்ல, நான் அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் லெவல் அப் பண்ணி ப்ரூட் ஃபோர்ஸால அதை ஸ்மாஷ் பண்ணுங்க. நான் கேட்டேன். நான் சல்யூட் பண்ணேன், காதுக்கு காது சிரிச்சிட்டு. எஸ் சார், நான் ஜெயிச்சு வருவேன். விக்ட்ரி ஆர் டெத்? கிறிஸ் டெட் பாண்டானா. நீ அது வரைக்கும் போக வேண்டாம், இது ஒரு மேட்ச் தான். அரீனால ரெஃபரி கைய தூக்கினா. ஃபர்ஸ்ட் மேட்ச் நிக்கா டாட் வர்சஸ் அரீனா கேல். யார் முதல்ல 0வா அடிக்கிறாங்களோ அவங்க தான் தோத்தாங்க. மேட்ச் அதே நேரத்துல முடியும். ஃபைட்டர்ஸ், உங்க பொசிஷன்ஸை எடுங்க. 3, 2, 1 பிகின். அரீனா முதல்ல லஞ்ச் ஆனா பிளேட் மின்னுச்சு. நான் பெருமுறை மூச்சு வாங்கினா. ஒரு ஃபிளாஷ்ல அவனோட ஸ்வோர்ட் ஒரு கிளீன் ஆர்க்ல வெளியே வந்துச்சு. கிளாங். அரீனாவோட ஸ்வோர்ட் அவ கையில இருந்து பறந்துருச்சு. அவ பின்னாடி ஸ்கிட் ஆகி ஒரு நீல விழுந்தா. கிரவுட் கேஸ் பண்ணுச்சு. ரெஃபரி, கிளாஸ் எக்ஸோட நிக்காட்டாட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட ஜெயிக்கிறாரு. நான் அரீனா கிட்ட ஜாக் பண்ணி போய் கைய கொடுத்தேன். நீ ஓகேயா? இதோ நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவ பல்ல கடிச்சா, ஆனா சிரிச்சா. நான் அடுத்த தடவை ஜெயிப்பேன். கிறிஸோட கண்ணு விரிஞ்சிச்சு. என்ன இது? ஏன் வேற யாருமே ஷாக் ஆகல? அவ வேற டீச்சர்ஸ் பேசலத கேட்டுக்கிட்டு இருந்தா. நாட் பேட். சரி, அது டாட் தான். நான் அதை விட குறையா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். கிறிஸ் காசி சௌக்கானா. வெயிட், என்ன? அது சப்போர்ட் கிளாஸ்ல இருந்து டேங்க் லெவல் டேமேஜ். மைக்கேல் பக்கத்துல இருந்து பீம் பண்ணினா. நிக் ஆல்ரெடி கிரேசி ஸ்ட்ராங் ஆயிட்டான். கிறிஸ் ரிலீஃப்ல சை பண்ணினார். ஃபியூ, நான் மட்டும்தான் பயப்படலன்னு சந்தோஷமா இருக்கு. யூஜின் சிரிச்சான்.
ஆல்ரைட், யார் அடுத்து? கிறிஸ் ஸ்மர்க் பண்ணினார். ஜஸ்ட் யோசிக்கிற மாதிரி நடிங்க, எனக்கு ஆல்ரெடி தெரியும் யாருன்னு. ஆஞ்சலினா. ஆஞ்சலினா அட்டென்ஷனுக்கு வந்தா புரிஞ்சது. நான் ஈஸியா இன்னொரு வின் எடுப்பேன். கிறிஸ் முன்னாடி பிளான் பண்ணினார். நம்ம இத கிளீனா முடிப்போம். அந்த ட்வின் டெயில்ஸ் கேர்ள் தான் முடிப்பாங்க. ஹீலர்ஸ் இல்லனா நியூபீஸ அனுப்ப தேவையில்ல. மைக்கேல் கிறிஸ பப்பி டாக் ஐஸோக பார்த்தான். ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. டோல்சே கிகில் பண்ணினா கேட்ச் பண்ணி. ஏன் அவன் என்ன அப்படி பாக்குறான்? ரெஃபரி. செகண்ட் மேட்ச் பிகின். ஆஞ்சலினா அவனோட மின்னும் ஐஸ் ஸ்பியரை சமன் பண்ணி சார்ஜ் பண்ணா. அவங்க ஆப்போனன்ட் பேரிட் பண்ணினாங்க. ஆனா ஆஞ்சலினாவோட ரெலன்ட்லெஸ் அசால்ட் அவங்கள பின்னாடி தள்ளுச்சு. பாத்துட்டு இருந்த டீச்சர்ஸ் முறுமுறுத்தாங்க. ஷெரிஃப் ஃபேமிலி கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டட் தான். கிளாசிக் ஐஸ் மேஜிக். கிறிஸோட ஜா விழுந்துச்சு. ஓ, அந்த ஸ்பார்க்கிள்ஸ் அண்ட் கிராஷஸ், அது ரொம்ப கூலா இருக்கு. ஒரு ஃபைனல் த்ரஸ்டோட ஆஞ்சலினாவோட ஐஸ் ஸ்பியர் அடிச்சு அவங்க ஆப்போனன்ஸ விழாத்துச்சு. ரெஃபரி. போதும். கிளாஸ் எக்ஸோட ஆஞ்சலினா ஷெரிஃப் தான் ஜெயிக்கிறாங்க. ஆஞ்சலினா பெருமையா சிரிச்சா. நேச்சுரலி அவ கிறிஸ பாக்க திரும்பினா ஸ்மக் எக்ஸ்பெக்டன்ட் ஐஸோட. ஏன் அவ என் ஃபேமிலி டாக் ஸ்மக்கா இருக்கிற மாதிரி இருக்கு? நான் அவளை பிரைஸ் பண்ண நினைக்கிறேன், ஆனா நான் கேரக்டர்ல இருக்க வேண்டும். கிறிஸ் பாக் பண்ணினார். என்ன வெயிட் பண்றீங்க? இங்க திரும்பி வா. இல்ல. ஆஞ்சலினா ஃபிளிஞ்ச் பண்ணினா. நான் ஆல்ரெடி வழியில இருந்தேன். யூஜன் அவன் கைய கட்டினா. இன்னொரு வின் அண்ட் நமக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. கிறிஸ் அவன் நக்கிள்ஸ கிராக் பண்ணினார். இத கிளீனா முடிப்போம். டோல்சே. டோல்சே ஸ்கிப் பண்ணி முன்னாடி வந்தா பீமிங்கா. ப்ரொஃபசர், நான் அவங்கள உங்களுக்காக டைப் பண்ணி வைக்கிறேன். டோல்சே சடனா கைய தூக்கி லவுடா அனௌன்ஸ் பண்ணா. நான் ஃபார்ஃபிட் பண்றேன். பக்கத்துல இருந்த எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆனாங்க. நிக்காவோட கண்ணு ஷாக்ல விரிஞ்சிச்சு. சீக்கிரம். ஏன் சடனா அன்கம்ஃபர்டபிள் ஆகி? இல்லனா என்ன? நீ டீச்சரை டேட்டுக்கு அனுப்ப நினைக்கிறியா? இல்லனா என்ன? இத கேட்டோம். கிறிஸும் தலை திரும்பினார் சர்ப்ரைஸா. அவன் மனசுக்குள்ள டேட்னா என்ன? சரி, என்ன இருந்தாலும் முதல்ல அவ ரீசனை கேட்போம். அப்புறம் கிறிஸ் டைரக்டா கேட்டான். உங்க கால் சில் ஆயிடுச்சா? ஆனா டோல்சி அவன் தலையலாட்டி ஒரு கேர் ஃப்ரீ கிரினோட. நான் அப்படி இல்ல. நான் நினைச்சேன் அது அன்ஃபேரா இருக்கும்னு. நான் 1-on-1 மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்றது ரூல்ஸுக்கு எதிரான இல்லையா? கிறிஸ் கொஞ்சம் பிரவுசர் சுருந்தி அவன் மனச சுத்துச்சு. சரி, அது உண்மைதான். அவன் உள்ளுக்குள்ள அட்மிட் பண்ணினா. இந்த பையன்கிட்ட புரோட்டகனிஸ்டோட பார்ட்டில ஒரு இன்விசிபிள் 6th மெம்பர் இருக்கு. அத வச்சுட்டும் அவகிட்ட அவளோட ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. ஆனா அந்த ஃபேக்ட் ஒரு அப்சல்யூட் சீக்ரெட்டா இருக்கணும். வேரியஸ் காம்ப்ளிகேட்டட் சர்க்கம்ஸ்டான்சஸ்னால டோல்சியோட ட்வின் பத்தி வேற யாருக்கும் தெரிஞ்சா இருக்க மாட்டாங்க. என்ன பிளான் பண்ற? கிறிஸ் கவலையோட யோசிச்சான். டோல்சி அப்புறம் மைக்கேல பார்த்து ஒரு பிரைட் டீசிங் ஸ்மைலோட. சோ, என் இடத்துல யாரு? ஓகே மைக்கேல். கிறிஸ் உள்ளக்குள்ள சை பண்ணினார். நான் நினைச்ச மாதிரி அவ பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்றா. அவ புரோட்டகனிஸ்டுக்கு ஷைன் பண்ண சான்ஸ் கொடுக்கறான்னு நினைக்கிறேன். சரி, ஒரு தடவை தோத்தா ப்ராப்ளம் இல்ல. அப்புறம் கிறிஸ் மைக்கேல கூப்பிட்டான். மைக்கேல், நீ ரெடியா? மைக்கேல் அவன் ஃபிஸ்ட்ஸ டைட்டா முன்னுக்கினா. அவனோட எக்ஸ்பிரஷன் டிட்டர்மினேஷனா இருந்துச்சு. எஸ், நான் என்னால முடிஞ்சதை கொடுப்பேன் அண்ட் கண்டிப்பா விக்டரிய செக்யூர் பண்ணுவேன். சரி, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு மேட்ச் தான். கிறிஸ் நினைச்சான் கொஞ்சம் ரீஅஷ்யூர் ஆகி. இப்போ சரியாகிடும். மேட்ச் அபிஷியலா ஸ்டார்ட் ஆச்சு. மைக்கேல் மதல்டுக்குள்ள இறங்கினான். அவன் முன்னாடி ஒரு மெனாசிங்கான ஸ்டூடெண்ட் நின்னுட்டு இருந்தான். அவனோட முகத்துல ஒரு க்ரூவல் ஸ்மோக். தி அகாடமி புல்லிஸ் நியர் பண்ணினா. ஹே மைக்கேல், நீ கர்ஸ் டிஸ்கஸ்டிங் காமனர். நான் உன்னோட ஆப்போனண்டா இருக்கிறதுக்கு நீ கிரேட்ஃபுல்லா இருக்கணும். கிறிஸ் அந்த ஸ்டூடெண்டோட முகத்தை பார்த்த உடனே அவன் கண்ணு ஹாரர்ல விரிஞ்சிச்சு. அவன் பின்னாடி ஒரு கோல்ட் ஸ்வெட் ஓடுச்சு. ஓ நோ, நான் மறந்துட்டேன். புரோட்டகனிஸ்ட புல்லி பண்ற மாப் கேரக்டர்ஸ் இருக்காங்க. புல்லி முன்னாடி வந்து இன்னும் ப்ரொவோக் பண்ணினா. ஹே, அப்படியே நின்னுட்டு இருக்க, சைலண்டா ஏதாவது சொல்லு ப்ளீஸ். ஆனா மைக்கேல் சைலண்டா இருந்தான். அவனோட முகம் ஸ்டிஃபா பதில் சொல்ல முடியாம. கிறிஸ் அவன் ஃபிஸ்ட்ஸ கிளென்ச் பண்ணினா. இந்த செட்டிங்ல புரோட்டகனிஸ்ட ப்ரொவோக் பண்ற கேரக்டர்ஸ் இருக்கிறது கஷ்டம்னு இல்ல, ஆனா இப்போ அது நேரம் இல்ல. புல்லி மைக்கேலோட ஹெசிடேஷனை சென்ஸ் பண்ணி மெலிஷியஸா சிரிச்சு ஒரு க்ரூவல் அண்ட் அன்ஃபார்கிவபிள் ப்ளோவை கொடுத்தான். அம்மாவை கொன்ன அகாடமிக்கு வந்த ஃபீல் எப்படி இருக்கு? நீ ஒரு பீஸ் ஆஃப் ட்ராஷ். மைக்கேலோட உடம்பு முழுக்க டென்ஷன் ஆகிச்சு. அவனோட எக்ஸ்பிரஷன் வலியும் கோவமா திருச்சு. ஒரு ஷார்ப் ஹெட்டேக் அவனை அடிச்சுது. அப்படி சொல்லாத, அவன் கிரிட்டட் டீத்தால மேனேஜ் பண்ணினா. கிறிஸ்டோட நர்வ்ஸ் எட்ஜ்ல இருந்துச்சு. அந்த இன்கம்ப்ளீட் அவேக்கனிங்க்கு அப்புறம் அவனோட மேஜிக் பவர் மட்டும் இன்க்ரீஸ் ஆகல, அது அவேக்கனிங்க விட வேற மாதிரி இருந்துச்சு. பக்கத்துல ஒரு கன்சர்ன்டு டீச்சர் நெருங்கி, என்ன ப்ராப்ளம், நீ ஓகேயா பையன்னு கேட்டான். மைக்கேல் தன் டீத்தை இன்னும் டைட்டா கிரிட் பண்ணினா. புல்லிய பாத்துட்டு, நல்லதில்ல, சீக்கிரம் ஓடிப்போ. அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸ்ல வார்ன் பண்ணினா. மைக்கேலோட நிலைமை சீக்கிரம் மோசமாகறத பார்த்துட்டு கிறிஸோட இதயம் வேகமா துடிச்சுது. அது பர்சர்க்கா கோகுறதுக்கு ஒரு சைன். ஆனா அந்த ஃபூலிஷ் புல்லி அவனை இக்னோர் பண்ணி ஸ்காஃப் பண்ணினா. என்ன சொல்லுறீங்க? அப்படியே நில்லு, நான் உன்னை ஒரு ஹிட்ல விழாத்திருவேன். கிறிஸ் அவன் நர்வ்ஸ ஃப்ரேயிங்கா ஃபீல் பண்ணினா. இது மோசம். இப்போ கேரக்டர் ரோல்ஸ பத்தி வரி பண்ண நேரம் இல்ல. ஹெசிடேட் பண்ணாம கிறிஸ் லவுடா அரீனா முழுக்க கத்தினா. மேட்ச் கேன்சல்ட். ஆனா ரொம்ப லேட் ஆயிருச்சு. ஒரு டார்க் ஆமினஸ் எனர்ஜி மைக்கேலோட உடம்புல இருந்து வெளியே வர ஸ்டார்ட் ஆச்சு. அவனை சுத்தி ஒரு திக் மெலிவலண்ட் ஃபாக் மாதிரி ஈவில் அவுரா இன்னும் திக்காக ஆகிச்சு. ஏர்ல கிராக்லிங் ஆச்சு. டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஹாரர்ல பார்த்தாங்க. கிறிஸோட முகம் பேல் ஆகிச்சு. பயம் அவனை பிடிச்சிச்சு. முடிஞ்சிரு.